ஆனால் என்னன்னா இது வந்து நம்ம வந்து எப்படின்னா முதல்ல நம்மளை பற்றி நமக்கு தெரியுது. ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், நாட் அன்லிமிட்டேஷன். ஸ்பிரிச்சுவல் தான் அன்லிமிட்டேஷன். சைக்கலாஜிக்கல் இந்த போர்ஷன் வந்து லிமிட்டேஷன் தான். என்னதான் சிந்தனை பண்ணாலும் லிமிட்டேஷன் தான், ஒரு நாட்டு அன்லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷனுக்குள்ள என்ன பண்றது? ஷேக்ஸ்பியர் கூட அதான் சொன்னார். வேர்ல்ட் இஸ் டிராமா ஸ்டேஜ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ். அவர் அந்த மனிதர்களுடைய நடிப்பை கொடுத்து அந்த உலகில தான் வந்து கவனிச்சிருக்காரு. உலகில நிறைய விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து கடை வச்சிருப்பாரு தெருக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் இருக்கும், சிரிக்க மாட்டாரு. ஐயா இதான் இருக்கா இல்லை, ஐயா அது இருக்கா இல்லை, இது இருக்கா இல்லை, முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. இன்னொருத்தர் சின்ன கடை வச்சிருப்பாரு, வாங்க உட்காருங்க என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா கடை பார்த்தா பயங்கர பிக்கப் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன அப்ளை பண்ணுறதுல வந்து சிக்கல். எனக்குள்ள உளவியல் பிரச்சனை இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணாதான் நான் வந்து ஒரு பெர்ஃபார்மரை உருவாக முடியும். பேசிக்காக பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எது பண்ணாலும் சரி பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இப்போ இங்கே நின்று உட்காந்து பேசுவோம், இங்கே நின்று பேசுவோம், நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஒரு இதில் தான் பேசிட்டு, அங்கே வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. இங்கே வந்தோடனே அப்படியே இதாக இருக்குது, நல்லாட்டா இவங்க தப்பாக நடப்பாங்களோ, இவங்க தப்பாக நடப்பாங்களோ, நம்ம கரெக்டாக பேசுகிற மாதிரி. கேமரா வேறு இருக்குது, அவர் வேறு அங்கே அங்கே அப்படி போயிட்டு அப்படி பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேறு இவர் எதுவும் நினைப்பாரோ, இவருக்குன்னா நம்ம பிரில்லியண்டா நம்ம வரணுமே, நம்மளை பற்றி சொல்லிட்டோமே, நம்ம டாக்டர் சொல்லிட்டோமே, நம்ம பெரிய பிஸ்னஸ் ஐடி போய் இவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, இவங்க தப்பாக நினைப்பாங்களோடனே நம்ம போயிடும். யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் டோன்ட் ஃபியர். ஓஷோட வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஓஷோ நிறைய படிப்பேன். அவர் சொல்கிற வார்த்தையில் பார்த்தா ஒரு அருமையான வார்த்தை. இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் ஃபியர். ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸ் தான். இப்போ பேசிக்கே நமக்கு வந்து நம்ம மைண்டை சரி பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகிறது. பாடி, மைண்டு, ஸ்பிரிட்டு, பாடி லாங்குவேஜ், ஆக்டிங் தியரி, கிரியேட்டிவிட்டி, மெமரி, அது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அது எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும். வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் டிக்ஷன், மைம் ஆக்டிங் போயிட்டே இருக்காது. அதுக்கு லிமிட்டேஷன் கொடுக்கவே முடியாது. ஒரு மியூசிக்கு, ஒரு ஆக்டிங்க்கு, ஒரு ரைட்டிங் வந்து நீங்கள் லிமிட்டேஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா அது நேச்சுரல், இயல்பானது. இசைக்கு நீங்கள் ரெண்டு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. போய்கிட்டே இருக்கும் முடியாது. ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல வந்து பறந்து போகுதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படி போகும். அந்த ஒரு லயம் இருக்கும், அந்த பறவை பறந்து போகுது. இங்கே உட்காந்து இங்கே வந்து இப்படி பறந்து போகுது. அது ஒரு மியூசிக் நோட்ஸ் தான். அது நீ கூர்ந்து கவனிச்சின்னா பார்க்கலாம், அழகாக அப்படி போயிட்டு. ஏன் உட்காரணும், ஏன் பறக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே அனுபவிக்கும்.